ஹாய் ஆல், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஜவ்வரிசி பாயாசம் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப்பு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். நல்லா 2-3 டைம் நல்லா கழுவிட்டு ஒரு கப்பில் எடுத்துகிறேன். அந்த கப்லேயே 4 கப்பு தண்ணி ஊற்றிக்கணும். அதில் நல்லா ஜவ்வரிசி நல்லா வெந்து நல்லா பஞ்சு போல் ஆகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். ஜவ்வரிசி ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இதில் பாயாசம் பண்ணால் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம், ரொம்ப நல்லது. நான் சர்க்கரை கூட சேர்க்கலை, வெல்லம் சேர்த்து பண்ண போகிறேன். ரொம்ப ஹெல்தி. ஸோ நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஈஸியான ஸ்வீட் இது. நம்ம சாமி கும்பிட்றப்ப ஏதாவது ஃபங்க்ஷன் ஃபெஸ்டிவலுக்கெலாம் ஈஸியாக இந்த பிரசாதம் பண்ணிடலாம் நம்ம ஒரு 5 மினிட்ஸில். ஸோ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், தண்ணி நல்லா இதாகிடுச்சு. இப்போ ஒரு கப் எடுத்துருக்கேன்னா ஒரு கப்பு வெல்லம் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கிண்டணும். அந்த வெல்லம் நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த ஜவ்வரிசி கூட. அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் ஒரு 1/2 கப் வரைக்கும் நம்ம பால் சேர்த்துக்கலாம். இது கூட பாருங்கள், நல்லா இந்த மாதிரி மிக்ஸி நல்லா கொதிக்கணும். வெல்லம் போட்டதுக்கப்புறம் இந்தளவு கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஒரு பால் ஊற்றி ஒரு 1/2 கப் எடுத்துக்கலாம். நான் 1/2 கப் பால் ஊற்றிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம முந்திரி, திராட்சை, பாதாம் எது வேணால் நட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸு. நான் இன்றைக்கி உலர்ந்த திராட்சை சேர்த்துக்கிறேன். நல்லா வறுத்துட்டு நெய்யில் அந்த வறுத்ததோடு அந்த நெய் கொஞ்சம் இருக்கிறதோட நம்ம பாயாசத்தில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப ஈஸியாக, ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம் இந்த பாயாசம். ரொம்ப ஹெல்தி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.